அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் விட்டு கொடுத்தால் வாழ்க்கை கெட்டுப்போகாது என்று சொல்வார்கள். ஆனால் கடந்த காலகட்டங்கள்லாம் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு விட்டு கொடுத்து போனதுனால தான் வாழ்க்கையே கெட்டு போயிருக்கும். பல இடங்களில் வாய்ப்புகளை மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்துருப்பீங்க, வாழ்க்கையும் விட்டு கொடுத்துருப்பீங்க. பெயர், புகழ், பணம், சொத்து என பல விஷயத்தை நீங்கள் விட்டு கொடுத்து இப்பொழுது ஒரு விரக்தியில் இருப்பீங்க. அப்படிப்பட்ட தருணத்தில் உங்களுக்கு ராகு பகவான் உங்களுடைய மனநிலையும் உங்களுடைய சூழ்நிலையும் மாற்றி அமைத்து கொடுக்க போகிறார். மேலும் உங்களுடைய நட்சத்திர அதிபதியான சுக்கிரனுடைய வீட்டில் உங்களுடைய ராசியாதிபதி குரு அமர்ந்து அதை ராகு பகவான் பார்த்து தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளப் போகிறார். இதனால் கிடைக்கப் போகின்ற பலனை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க வரோம். ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தனுசுவில் பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய பூராட நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். அவருடைய வீடுகள் ரிஷபம் மற்றும் துலாம். அந்த ரிஷப ராசியில் மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் வந்து அமரப்போகிறார். உங்களுடைய தனுசுக்கு ரிஷபம் என்பது 6ஆம் வீடாக இருக்கலாம். ஆனால் அமரக்கூடியவர் ராசிநாதன், அமரக்கூடிய வீடு உங்களுடைய நட்சத்திராதிபதியோடைய சுக்கிரனுடைய வீடு. எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுடைய விருப்பப்படி அமையப்போகிறது. காதல் கல்யாணத்தில் முடிவதற்கும் திருமண யோகங்கள் கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. இந்த தருணத்தில் ராகு பகவான் உங்களுடைய தனுசிற்கு 4ஆம் இடம் மீனத்தில் அமர்ந்து கொண்டு 11ஆம் பார்வையாக அந்த குருவை பார்த்து விடுகிறார். ஸோ ஆக மொத்தம் குரு பகவான் தன்னுடைய இயல்பு நிலையை விட்டு உங்களுக்கு கொடுக்கின்ற நிலைக்கு வரப்போகிறார். ஸோ அதனுடைய அடிப்படையில் காதல் துணையை கரம் பிடிப்பீர்கள், பிரிந்த கணவன் மனைவியை ஒன்று சேர்ப்பீர்கள், இழந்த வண்டி வாகனம் சொத்துக்களை மீண்டும் உருவாக்குவீர்கள். வேலை வாய்ப்புகளில் உங்களுக்கு நிராகரிக்கப்பட்ட வாய்ப்புகள் இனி கிடைக்கும். வாதிட்டு வழக்குகளை முடிப்பீர்கள், வாதிட்டு உங்களுக்குரிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீர்கள். கடமையை மட்டுமே செய்து கொண்டிருந்த நீங்கள் இனி உரிமைக்காகவும் போராட ஆரம்பிப்பீர்கள். அந்த உரிமைகளையும் நீங்கள் மீட்டெடுப்பீர்கள். அப்போது சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும். சில பேருக்கு தொழில்னால ஒரு யோகங்கள் உண்டு. ஸோ இந்த தருணத்தில் அதில் ஏற்படும். மேலும் பயணங்கள் சிறக்கும். எதிர்பாராத பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள். குடும்பத்தோடு இந்த பயணங்கள் செய்வதன் மூலமாக குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இருக்கும். நிறைய நண்பர்களுக்கு போராட்டங்களுக்கு மிகப்பெரிய இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. குடும்ப பாரமானது சுமையானது கொஞ்சம் குறையும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சுபகாரியம் நடத்தி வைத்து உங்களுடைய கடமைகளை முடித்து நிம்மதி காண்பீர்கள். கடன் பிரச்சனைகளை ஓரளவுக்கு குறைப்பதற்கான வருடமாக இது இருக்கப் போகிறது. மேலும் எதிரிகள் பிரச்சனை ஓஞ்சிடும். ஸோ நோய் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு சரியான ஒரு காலகட்டம் இந்த ஒரு காலகட்டம். ஸோ இவை அனைத்துமே உங்களுக்கு நடக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி உறவுகளுக்காக பல விஷயத்தை விட்டு கொடுத்து, கூட பிறந்தவங்களுக்காக, கூட வேலை பார்க்குறவங்களுக்காக பல விஷயத்தை விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போய் நீங்கள் பண்ணி கொண்டு இருப்பீங்க. அதனாலேயே மன அழுத்தம், டிப்ரெஷன்லாம் ஏற்பட்டிருக்கும். அந்த ஒரு நிலைப்பாடு மாறி இனிமேல் உறவுகளும் சுற்றுச்சூழல்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் இந்த கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கும். நாளில் இருக்கக்கூடிய ராகு 11ஆம் பார்வையாக குருவை பார்க்கின்றபடியால் கண்டிப்பாக வண்டி வாகன யோக அபிவிருத்தி உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கப் போகிறது இந்த ஒரு தருணத்தில். மேலும் நண்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் சுக்கிரனுடைய வீட்டில் இருப்பதனால சுகமான சொத்துக்கள் சேர்க்கை, சொந்த வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும். ஸோ இவை அனைத்தும் கிடைக்க போது வாய்ப்புகளை பயன்படுத்திங்க. இந்த ஒரு நேரத்தில் பெருமாளை வணங்குவதும் திருப்பதி சென்று வருவதும் மேலும் உங்களுக்கு நன்மையை தழங்கும். சரிங்களா? ஸோ இதை மட்டும் தவறாமல் பண்ணிங்க. ஸோ நல்லது. நாம் இன்றைய தனுசு ராசி பூரா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். இது நிச்சயமாக உங்களுக்கு மேலே பதிவாக நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷனை அதை தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அடுத்து நிற்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.